அனைத்தும் விதிப்படிதான் நடக்கும் என்றால் இறைவனை எதற்காக வணங்க வேண்டும்? இறைவனுக்கு அந்த விதியை மாற்றுகின்ற சக்தி என்பது உண்டா? இந்த உலகத்திலே நடக்கின்ற அனைத்து செயல்களையும் இயக்குபவன் இறைவன் ஒருவன்தான். தெரிந்தே தவறு செய்பவனை என்ன பிரார்த்தனை பண்ணாலும் இறைவன் காப்பாற்ற மாட்டார். அதையும் நம்ம நினைவிலே கொண்டு வர வேண்டும். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அனைத்தும் விதிப்படிதான் நடக்கும் என்றால் இறைவனை எதற்காக வணங்க வேண்டும்? இறைவனுக்கு அந்த விதியை மாற்றுகின்ற சக்தி என்பது உண்டா? அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. விதியை மாற்றுகின்ற சக்தி இறைவனுக்கு உண்டான்னு கேட்டா சர்வ நிச்சயமாக உண்டு என்றுதான் பதிலளிக்க வேண்டும். இந்த உலகத்திலே நடக்கின்ற அனைத்து செயல்களையும் இயக்குபவன் இறைவன் ஒருவன்தான். அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விதியை மாற்றக்கூடிய சக்தி அந்த ஆண்டவனுக்கு உண்டான்னு கேட்டா நிச்சயமாக உண்டு. இதற்கு நிறைய உதாரணங்களை நம்முடைய புராணங்கள் சொல்லி இருக்கின்றன. உதாரணத்திற்கு நம்ம இந்த மார்க்கண்டேய புராணம் அப்படிங்கிறத எடுத்துட்டா கூட, அந்த மார்க்கண்டேய மகரிஷிக்கு என்ன விதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த மார்க்கண்டேயர் 16வது வயதிலே அவருடைய ஆயுளானது முடிவடையும் என்பதுதான் விதி. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பார்த்தோம்னா அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப நாள் இறைவனை பிரார்த்தனை செய்து அவங்க பெற்றோர் அதுக்கப்புறம் இறைவன் அவங்களுக்கு ஒரு வரத்தினை தருகிறார். எப்படி? உனக்கு ஒரு புத்தி இல்லாத, அதாவது ஒரு முட்டாள்தனத்துடன் கூடிய 100 வயது வாழக்கூடிய குழந்தை வேண்டுமா, அல்லது நல்ல புத்தியோடு நல்ல பக்தியோடு இருக்கக்கூடிய 16 வயது வரை மட்டுமே வாழக்கூடிய ஒரு குழந்தை வேண்டுமான்னு கேட்கும் பொழுது, எனக்கு புத்தியோடு பக்தியோடு இருக்கக்கூடிய குழந்தை 16 வயசு வாழ்ந்தா கூட போற அந்த மாதிரி குழந்தை தான் வேணும்னு நம்ம அப்பா கேட்டுக்கிறார். அதன் அடிப்படையிலே அந்த குழந்தையானது அவர்களுக்கு பிறக்கிறது. அதற்குத்தான் மார்க்கண்டேயன்னு பெயர் வச்சு அவ வளர்த்துண்டு வரா. சரியாக 16வது அந்த ஆண்டு நிறைவடையும் பொழுது என்னுடைய விதி, அதாவது அந்த குழந்தையினுடைய ஆயுள் முடிந்துவிடும் என்பதுதான் அந்த மார்க்கண்டேயனுடைய விதி. இதை அறிந்து கொண்டு இந்த குழந்தை என்ன பண்றது? நேரா போய் அந்த சிவலிங்கத்தை போய் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறது இல்லையா? அப்படியே அந்த சிவலிங்கனத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கும் பொழுது அந்த இடத்திலே தர்மராஜன் பாசக்கயிற்றினை வீசும் பொழுது பரமேஸ்வரன் என்ன பண்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கால சம்ஹார மூர்த்தியாக உருவெடுக்கிறார் அல்லவா? அந்த காலனையே சம்ஹாரம் செய்கிறார். இதுதானே நம்ம இந்த திருக்கடையூர்ல நம்ம இந்த கதையா நம்ம படிச்சிருக்கோம் தானே. ஆக இந்த காலனையே சம்ஹாரம் செய்கிறார் அப்படின்னு சொன்னா, காலன்கிறது யாரு? யமன்னு சொல்றோம். யமனுக்கு இன்னொரு பெயர் என்ன? யம தர்மராஜன்னே சொல்லுவோம். யமன் தன்னுடைய தர்மத்திலிருந்து தவறாதவன். எப்பொழுதுமே தர்ம நெறி தவறாமல் தனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காங்களோ அந்த பணியை சற்றும் குறைவின்றி நிறைவேற்றுவோன் தான் யம தர்மராஜன். அவனுக்கு என்ன சொல்லி இருக்கு? இந்த குழந்தைக்கு 16 வயசுல இந்த குழந்தையோட ஆயுளை முடிச்சுடணும் அப்படின்னு தான் அவனுக்கு ஒரு ஆர்டரா கொடுத்திருக்கான். அதைத்தானே அவன் செயல்படுத்தினான். இருந்தாலும் அங்கே அவன் தர்மம் தவறியது எந்த இடத்துலன்னு பார்த்தோம்னா, இறைவனை சரணாகதி அடைந்தவர்களை அவன் தீண்டக்கூடாது என்பதைத்தான். இறைவனை சரணாகதி அடைஞ்சிட்டு அந்த குழந்தை போய் அப்படியே சிவலிங்கத்தையே ஆலிங்கனம் பண்ணிட்டு கட்டி முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல போய் பாசக்கயிற்றினை வீசலாமா? அப்படி வீசியதால் தான் இறைவன் என்ன பண்ணிட்டார்? அந்த குழந்தையினுடைய விதியையே மாற்றி அமைச்சிட்டார் தானே. மார்க்கண்டேயன் என்றும் சிரஞ்சீவியாக, என்றும் மார்க்கண்டேயனாக அப்படியே உருவாகி உட்கார்ந்துட்டார் தானே. ஆக விதியை மாற்றுகின்ற சக்தி இறைவனுக்கு உண்டான்னு கேட்டா நிச்சயமாக உண்டு. நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே, எல்லா ரூல்ஸ் எல்லாம் எழுதியிருப்பா. நம்ம ஏதோ ஒரு கம்பெனில போய் ஏதோ ஒரு ப்ராஜெக்டாக சைன் பண்ணும் பொழுது இந்த விதியை எப்பொழுது வேண்டுமானால் மாற்றுகின்ற அதிகாரம் கம்பெனிக்கு உண்டுன்னு கொடுத்துருப்பா தெரியுமா? சாதாரணமா ஏதோ ஒரு குலுக்கல் முறையில ஏதோ ஒன்று எடுக்கிறது கூட சரி, ஒரு ரியல் எஸ்டேட்ல போய் நம்ம மாசம் மாசம் பணம் கட்டிட்டு இருப்போம். அங்க கூட ஏதோ குலுக்கல் முறையில ஏதோ பரிசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல பரிசு கொடுக்க மாட்டா. கேட்டா லாஸ்ட் ரூலா ஒண்ணு காம்பா. விதியை மாற்றுகின்ற இந்த விதிமுறைகளை மாற்றுகின்ற அதிகாரம் கம்பெனி நிர்வாகத்தாருக்கு உண்டுங்கிற மாதிரி இந்த உலகம் என்கின்ற கம்பெனி, இந்த கம்பெனியினுடைய நிர்வாகம் செய்யக்கூடியது யார்? அது இறைவன் தானே. ஆக இந்த உலகத்திலே எழுதப்பட்ட விதிகளை மாற்றி அமைக்கின்ற அதிகாரம் என்பது சர்வ நிச்சயமாக அந்த கம்பெனி நிர்வாகத்தாராகிய அந்த இறைவனுக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எவன் ஒருவன் சரணாகதி அடைகிறானோ அவனை நிச்சயமாக இறைவன் காப்பாற்றுவார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த புராண கதைகளின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அதே நேரத்திலே தெரிந்தே தவறு செய்பவனை என்ன பிரார்த்தனை பண்ணாலும் இறைவன் காப்பாற்ற மாட்டார். அதையும் நம்ம
நினைவிலே கொண்டு வர வேண்டும். இதுக்கும் நம்ம உதாரணம் பார்த்துடலாம். ராவணேஸ்வரனை பார்த்தோம்னா சிறந்த சிவபக்தன் அப்படின்னு சொல்றார். ராவணனை போல் ஒரு மிகச்சிறந்த சிவபக்தனை பார்க்கவே முடியாது. சிவபெருமானிடத்திலிருந்து அத்தனை வரங்களையும் பெற்றவன் ராவணன். ராவணேஸ்வரன் அப்படின்னே சொல்லுவா தெரியுமா? அந்த சிவனுடைய பெயரையே தனக்கு பின்னால் பட்டப்பெயராகவும் வைத்துக் கொண்டிருப்பான். ராவணேஸ்வரன் அப்படின்னே சொல்லுவா. ஏன்னா அவ்வளவு பக்தி, இந்த சிவன் மேல் அத்தனை பக்தியை உடையவர் அந்த ராவணன். ஆனால் அந்த ராவணன் தெரிந்தே ஒரு தவறினை செய்யும் பொழுது அவனை காப்பாற்ற அங்கே இறைவன் வரவில்லை தானே. ஆனா அவன் கடைசி நேரத்தில் என்ன பண்ணான்? இறைவனிடத்திலே சரணாகதியை அடையவில்லை. அவன் என்ன பண்ணான்? தனக்கு தன்னால் இயலும், தன்னை போல் ஒரு சிவபக்தர் இந்த உலகத்திலேயே இல்லை என்கின்ற அந்த இருமாப்போடு, அந்த அகந்தையோடு தானே அவன் செயல்பட்டான். அவன் சரணாகதி என்பதை அடையவில்லையே. ஆக பக்தி என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சரணாகதி அடைகின்ற பக்தியாக இருக்க வேண்டும். அப்படி இறைவனிடத்திலே முழுக்க முழுக்க இறைவா நீ ஒருவனே எனக்கு துணை என்று சரணடைபவர்களை இறைவன் எல்லா விதமான சிக்கல்களிலும் இருந்தும் காப்பாற்றுகிறார். அந்த விதியையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி என்பது இறைவனுக்கு உண்டு. ஆக நம்முடைய விதி இதுதான் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதிலிருந்து நாம் எப்படி வெளியே வர வேண்டும் என்று சொல்வதை விட அந்த விதிப்பயனை எப்படி அனுபவித்து தீர்க்க வேண்டும், அதற்குரிய சக்தியை எனக்கு கொடு இறைவா என்றுதான் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படி பிரார்த்தனையை செய்யும் பொழுது அந்த விதியை, அந்த நமக்கு என்ன நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே அனுபவித்துக் கொண்டே அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே சரணாகதி அடையும் பொழுது அந்த விதியானது எப்படி மாறுகிறதுன்னு சொன்னா, என்னதான் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டமே அவனுக்கு ஒரு நன்மையை தருகின்ற வகையிலே மாறிவிடுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.